இன்செக்ட் அஷிரா விசஸ் டோமா. டோமா யாரு, அவனோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாவா பாருங்க. வெல்கம் டு அனிமி லைஃப். டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் சாப்டர் 142. இந்த சாப்டர்ல டோமாவோட ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டோமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான கைண்டான ஒரு சின்ன பையன் தான். இவனுக்கு பிறக்கும் போதே ரெயின்போ கலர் ஐஸ் இருந்திருக்கு, அப்படியே ஒயிட் ஹேரும் தான். இதெல்லாம் பார்த்தா இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவன் கண்டிப்பா தெய்வ குழந்தையா தான் இருப்பான், இவனால காட்ட பேச முடியும், இவனுக்கு அந்த எபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நியூஸை வந்து எல்லா மக்கள்கிட்டயுமே பரப்பி விட்டுறாங்க. அதனால இவங்க என்டர்னல் பாரடைஸ் கல்ட்னு ஒரு குரூப்பையே கிரியேட் பண்ணிடுறாங்க. அதை வச்சு நல்லா பணமும் சம்பாதிக்கிறாங்க. அந்த இடத்துல இவனோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வர மக்கள்கிட்ட இல்ல அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கறத கேட்டு அந்த காட்டை சொல்லி இவங்களுக்கு சரி பண்ணணும். இதுதான் அவனோட வேலையே. ஆனா அவனுக்கு தெரியும் இவனால காட்டெல்லாம் பேச முடியாதுங்கிறது. இது எல்லாம் ஒரு சின்ன பையன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எல்லா மக்களுமே அவனோட கஷ்டத்தை சொல்லி சொல்லி இவனுக்கு ரொம்பவே பெயின் ஆகிருது. இவனால எதுவுமே பண்ணவே முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்க ஒரு பாரடைஸ்ங்கிறது எதுவுமே இல்ல, ஒரு காட் இல்ல, ஒரு புத்தா இல்ல. இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணாமே அவங்களோட பெயின்லயே இருந்தாங்க. அதுக்காக அவன் என்ன பிலீவ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே செத்துட்டா அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது, ஹார்ட் நின்னுரும், பிரெயின் நின்னுரும், அவங்களுக்கு எந்த பெயினுமே இருக்காது, எலும்பு மண்ணா மாறிடும் அப்படிங்கறத மாதிரி நினைப்பான். இவன் எதுக்காக இந்த மாதிரி யோசிக்கிறான் பாத்தீங்கன்னா இவங்களை பெயின்ல இருந்து காப்பாற்றணும், ஒரு நல்ல விஷயம் தான், அதுக்காக இவங்களை சாவடிக்கணுங்கிற அளவுக்கு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது. இங்கிலீஷ்ல சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க, வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வில்லனா யாருமே பிறக்கிறது இல்ல, அவங்களை இந்த சொசைட்டி எப்படி பாக்குது அப்படிங்கறத வச்சு தான் அவங்க வில்லனா மாறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. அதை தான் சூப்பராகவே இந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் எல்லா மக்களும் அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அழுவும் போது இவனுக்குமே ரொம்பவே பெயின் ஆகுது. இவங்களை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் வில்லனாவே மாறுறான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மக்களை பெயின்ல இருந்து காப்பாத்துறேன் அப்படிங்கறத அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லி இவனோட கேரக்டராக ரொம்பவே சூப்பரா ஹை ஆக்கிட்டாங்க. எப்படி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தேனோஸ்க்கு ஒரு கேரக்டர் பில்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி டோமாக்கு ஒரு கேரக்டர் பில்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரினா சொல்ற கேப்ல இன்செக்ட் அஷிரா வந்து பல காம்பினேஷனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. ஆனா அது எதுவுமே டோமாட்ட ஒர்க் ஆகவே ஆகாது. இன்னும் எவ்வளவுதான் பாய்சனை கிரியேட் பண்ணுவானே எனக்கு தெரியல. ஏன்னா அவளோட பாய்சன் எந்த பாய்சனுமே டோமாக்கு ஒண்ணுமே பண்ணல. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே படபடன்னு இருக்கா இன்செக்ட் அஷிரா. என்னடா இவ்வளவு பவரா ஒரு அப்பர் மூனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் எவ்வளவுதான் ஸ்பீடாவே பண்ணாலுமே அவளோட பாடி ஈஸியாவே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, பாய்சனை ஈஸியா அது டிசால்வ் பண்ணுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல டோமாவோட பிளட் டீமன் ஆர்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவான்ல அதோட எஃபெக்ட் இப்ப தெரியுது. அந்த டெக்னிக் வந்து காத்தையே ஃப்ரீஸ் ஆகுது, அதனால இன்செக்ட் அஷிராவோட லங்ஸும் அஃபெக்ட் ஆகுது. இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா மூச்சு கூட விட முடியாது போல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஒரே டைம்ல மல்டிபிள் பாய்சன் அட்டாக்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவா. ஆனா இவ அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடையாது. இவ அட்டாக் பண்றதுக்குள்ளேயுமே டோமா இவள அட்டாக் பண்ணிடுவான். இவளுக்கு செம்ம இன்ஜுரி ஆகிரும். நீ இன்னுமே உன் பாய்சன் அட்டாக் தான் நம்பிக்கிட்டு இருக்கியா, நீ என்ன டிஃபீட் பண்ணணும்னா என் ஹெட்டுக்கு தான் குறி வைக்கணும் அப்படின்னு அவனே ஐடியா கொடுக்குறான். நீ என்ன டிஃபீட் பண்ணணும்னா உன்னோட ஸ்பீடை தான் யூஸ் பண்ணணும், ஆனா இதுவுமே ஒர்க் ஆகாது, ஏன்னா நீ ரொம்பவே சின்ன பொண்ணு, உன்னோட கையெல்லாம் ரொம்பவே சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் யோசிப்பான், என்னடா என் கை மட்டும் இவ்வளவு சின்னதா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம், ஒருவேளை நம்ம பெருசா இருந்ததா அவன் தலையை நம்ம வெட்டி இருக்கலாம், அது நமக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஓ இததான் நீசா நம்மகிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா போல, நம்மளால டோமாவை டிஃபீட் பண்ண முடியாதுன்னா அவ ஸ்டாப் பண்ணியிருக்கா. இப்படிலாம் ரொம்பவே நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு இருப்பா இன்செக்ட் அஷிரா. அப்பன்னு பார்த்து ஒரு குரல் கேட்குது, அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவளோட அக்கா தான். ஏன் இப்படிலாம் லூசு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா, எந்திரி அப்படின்னு சொல்லுவா. இல்ல முடியாது, என்னால எனக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு, என்னோட லெஃப்ட் லங்ஸ் பிரேக் ஆகிருக்கு, என்னால பிரீத் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவங்க அக்கா, நீ அவனை அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கணும், வின் பண்ணணும்னு நினைச்சா வின் பண்ணணும், நீ எனக்கும் கோனனுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்க, உன்னால முடியும், ஜஸ்ட் ட்ரை பண்ணு போதும் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே மோட்டிவேட் ஆகி இன்செக்ட் அஷிரா எந்திரிப்பா. இதை பார்த்து டோமாக்கு செம்ம ஷாக் ஆகும். எப்படா இவளால எந்திரிக்க முடியுது, இவளுக்கு தான் ரொம்பவே அடிபட்டிருக்கு, இவளுக்கு நிறைய இடத்துல பிரேக் ஆகிருக்கு, இவளால மூச்சு கூட சரியா விட முடியல, எப்படி இவ எந்திரிக்கிறா அப்படின்னு ரொம்பவே ஷாக்ல இருப்பான். அப்பதான் இன்செக்ட் அஷிராக்கு புரியுது நமக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு இவனை வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்பீட்ல வந்து அட்டாக் பண்ணுவா. நிறைய இடத்துல வந்து அட்டாக் பண்ற மாதிரி நம்ம காட்டுவாங்க. டோமாக்கு ஒண்ணுமே புரியாது. இது வரைக்கும் அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவளோட அட்டாக் என்ன நடக்குது எங்க இருந்து வருதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். டோமாவால பார்க்கவே முடியாத அளவுக்கு இன்செக்ட் அஷிரா செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணுவா. அப்படியே வந்து ஒரு சொருவா டோமாவோட கழுத்திலே அது படும். டோமாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது காட்டுறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, டோமாக்கு என்ன ஆச்சு, இன்செக்ட் அஷிராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் சாப்டர் வரும். உங்க ஃப்ரெண்ட்ல யாரு டீமன் அஷிரா ட்ரைனிங்க்கு அப்புறம் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் அனிமி ஃபேன்ஸ்.